சுகர் டக்குன்னு குறையணுமா? இந்த இலையை தவறாம சாப்பிடுங்க. நாம் அனைவரும் விரும்பும் கறிவேப்பிலை ஒரு தனித்துவமான சுவை கொண்டது. உணவில் சேர்க்கப்படும் முக்கிய பொருளாக கறிவேப்பிலை உள்ளது. உணவு மட்டுமல்லாது ஆரோக்கியத்திலும் நன்மை தரும் கறிவேப்பிலை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. கறிவேப்பிலையின் சில ஆரோக்கிய நன்மைகள் நல்ல செரிமானம், சிறந்த இதய ஆரோக்கியம், ஆரோக்கியமான தோல் மற்றும் முடி ஆகியவை அடங்கும். பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த கறிவேப்பிலை பெரும்பாலான நோய்களை, குறிப்பாக டைப் 2 நீரிழிவு மற்றும் இதய நோய்களை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது. கறிவேப்பிலையின் அற்புதமான மனம், டெஞ்சரின் போன்ற சுவை பொதுவாக தென்னிந்திய உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது. கறிவேப்பிலையை தினமும் உட்கொள்வது உயர் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும். கறிவேப்பிலை பல ஆக்சிஜனேற்றங்களுடன், குறிப்பாக ஃப்ளாவனாய்டுகளால் நிரம்பியுள்ளது. இந்த ஃப்ளாவனாய்டுகள் உடலில் உள்ள மாவுச்சத்தை குளுக்கோஸாக மாற்றுவதை தடுக்கிறது. இதனால் சுகர் குறைய இது உதவுகிறது. கறிவேப்பிலை இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. இதய நோய்கள், நோய் தொற்றுகள் மற்றும் வீக்கம் போன்ற சுகாதார நிலைமைகளை இது நிர்வகிக்கும் என்று அறியப்பட்டாலும், இது நீரிழிவு நோயையும் நிர்வகிக்கும் என்று கூறப்படுகிறது. பீட்டா கேரோட்டின் மற்றும் வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த கறிவேப்பிலை பெரும்பாலான நோய்களை, குறிப்பாக டைப் 2 சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய்களை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது. கறிவேப்பிலையில் வைட்டமின், பீட்டா கேரோட்டின் மற்றும் கார்போசல் ஆல்கனாய்டுகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. அவை ஃப்ரீ ரெடிக்கல்களின் ஆக்சிஜனேற்ற சேதத்துடன் தொடர்புடைய பல நோய்களை தடுக்கின்றன. அவற்றில் டைப் 2 நீரிழிவு பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. கறிவேப்பிலையில் நார் சத்து அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. நார் சத்து செரிமானத்தை மெதுவாக்குகிறது. இது உங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கும். கறிவேப்பிலை உங்கள் இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிக்க முனைகிறது. உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்தும் போது இரத்த சர்க்கரை அளவு சீராகும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு மாவுச்சத்து முதல் குளுக்கோஸ் முறிவு விகிதத்தை குறைக்கும் கலவைகள் இதில் உள்ளன. கறிவேப்பிலை இரத்தத்தில் சேரும் குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தும். நீங்கள் காலையில் 8 முதல் 10 புதிய கறிவேப்பிலைகளை சாப்பிடலாம் அல்லது இலைகளை சாறு செய்து தினமும் காலையில் குடிக்கலாம். கறிகள், அரிசி உணவுகள் மற்றும் சாலட்டுகளில் அவற்றை சேர்த்து அவற்றின் நன்மைகளை அனுபவிக்கவும். கறிவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிடுவதற்கு முன் மருத்துவரை அணுகுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இலைகள் மற்றும் மருந்துகளை ஒரே நேரத்தில் உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக குறைக்கலாம். இதனால் மயக்கம் வரக்கூடும். அதனால் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.